வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் யாஸ் அவர்களுடைய கிளாசிக் திரைப்படத்துல பாலிவுட் ஆக்டர் ஹீமா குரோசி முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே நயன்தாரா இந்த படத்துல யாஸுக்கு தங்கையா நடிக்க போறதா தகவல் வெளியானுச்சு. தற்போது ஹீமா குரோசி இந்த படத்துல முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க. கீதா மோகன் இயக்கத்துல யாஸ் நடிப்புல இந்த படம் பிக்கஸ்ட் பெனிந்தன் படமா உருவாகுது. இன்னைக்கு சியான் விக்ரம் அவர்களுடைய வீரா சூரா பாரா திரைப்படத்துடைய புதிய ஷூட்டிங் போட்டோவை வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடியில இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. நடிகர் ஜெயம் ரவி அவர்களுடைய ஜீனியஸ் திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்துடைய 2 சாங் ஷூட்டிங் மட்டும் பெண்டிங்ல இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஜெயம் ரவி இந்த படத்துல டிஃபரெண்டான ரோல்ல நடிச்சிட்டு இருக்கார். ஆகஸ்ட் செப்டம்பர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க. நடிகர் கவின் அவர்களுடைய ஸ்டார் திரைப்படம் தேட்டர்ல வெளியாகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் முதல் நாள்ல மட்டும் 3,01,00,000 வசூல் பண்ணி கவின் கெரியர்லயே முதல் நாள்ல அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் வந்திருக்கனால இந்த படம் 50ல இருந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு. நடிகர் சூர்யா அவர்களுடைய 44வது திரைப்படத்துக்கு இசையமைப்பாளரா சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங்க ஜூன்ல தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல ஜோசு ஜார்ஜ் அவர்கள் நடிக்க போறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. கூடிய சீக்கிரமா இந்த படத்துடைய கேஷன் குரூப் அப்டேட்டை படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க. நடிகர் ரஜினி அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்தை இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது ரஜினி, ராணா மற்றும் ரித்திகா சிங்கோடைய போர்ஷனா படக்குழு எடுத்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் மே 13ஆம் தேதி சென்னையில கோகுலம் ஸ்டுடியோல நடக்க போறதாவும், மேற்குள்ள இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கையும் படக்குழு முடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்ல தொடங்கி நடந்துட்டு இருக்கு. படக்குழு இந்த முதல்கட்ட ஷூட்டிங்ல இந்த திரைப்படத்துடைய ஃபைட் மற்றும் இந்த படத்துடைய முக்கியமான சாங்க எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் மற்றும் இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமத்தோடைய அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமத்தை 93 கோடி ரூபாய் கொடுத்து அனைத்து லாங்குவேஜ் உரிமத்தையும் ஜி குழுமம் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படத்துடைய சவுத் சேட்டலைட் உரிமத்தை 73 கோடி ரூபாய்க்கு வித்திருந்தாங்க. மேலும் கோ திரைப்படத்துடைய முக்கியமான ஷூட்டிங்காக படக்குழு யுஎஸ்ஏ போயிருக்கார். அங்க இந்த படத்துடைய முக்கியமான ஷூட்டிங் எடுத்துட்டு அடுத்தபடியா சென்னையில் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் எடுக்க போறதா தகவல் வெளியிருக்கு. மேற்குள்ள இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கை முடிக்க போறாங்க. மேலும் இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல்ல நடிக்கிறது கன்ஃபார்ம் இருக்கு. மேலும் கோட் படத்துடைய ஆடியோ லான்ச்சை மலேசியால படக்குழு ரொம்ப கிராண்டா நடத்தப்படுறதும், ஏற்கனவே லியோ படத்துடைய ஆடியோ லான்ச்சை மலேசியால நடத்துற ஐடியால படக்குழு இருந்தாங்க. அது கேன்சல் ஆனதுனால கோட் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை மலேசியால ரொம்ப கிராண்டா படக்குழு நடத்த போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஆகஸ்ட்ல இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் மலேசியால நடக்க போகுது. ஜூன் 22ஆம் தேதி விஜய் பிறந்தநாள் ஸ்பெஷலா இந்த படத்துடைய 2வது சிங்கிளை படக்குழு வெளியிட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.